குரோம்பேட் அரசு மருத்துவமனையில வந்துட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. அங்க பரிசோதிச்ச மருத்துவர்கள் கேட்கும் போதுதான் இந்த பெண் சொன்ன விஷயம் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா அதிர்ச்சியா இருக்கக்கூடியது. ஏன்னா கால் ஓடையிறது எங்க, பாலியல் வன்கொடுமை. அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உள்ள வந்து படுத்துட்டு இருந்தப்போ யாரோ முகமூடி போட்டுட்டு உள்ள வந்தாங்க. அந்த பெண் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் ஜீன்ஸ் பேண்ட், கட்டம் போட்ட சட்டை. அதான் அந்த பெண் அங்கே கத்தக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து வாய் கண்ணு எல்லாமே அந்த இடத்துல மூடி இருக்காங்க. இல்லை அப்படின்னு வந்து பெண்ணுடைய கால்கள் ரெண்டுமே உடைக்கப்பட்டிருக்கு. வளைச்சி முறுக்கி அந்த இடத்துல எவ்வளோ துடிச்சு. என்ன மேம் காமவெறி பிடிச்சோம்? காமக்கொடூர காமவெறி. என்னோட கேள்வி என்னன்னா, ரேப் பண்ணதுனால தான் கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா இவங்க எப்படி கீழே விழுந்து அடிபட்டு அவங்களுக்கு கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க? அப்படிதான் அங்கே கொண்டு போய் எனக்கே ஷாக்கிங் இதை கேட்கும். அப்ப விடுதியில இருக்கிறவங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா? அனுப்பி வச்ச உடனே தான் அப்புறம் அந்த பெண் சொன்ன அடையாளம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிசிடிவி மெயின் ரோட் இருக்காங்க. அந்த சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது தான் அங்கே காவலாளியா இருந்த 50 வயது கூடிய பர்சன் மேத்து 13 வயது குழந்தை கிட்டத்தட்ட தான் 1 வயசு தானே. இந்த மேத்யூவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது என்னுடைய அப்பா ஃபேஸ் எல்லாம் காட்டக்கூடாது ப்ரெஸ்ல அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அதை பார்த்தீங்களா? அதுதான் இது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, அப்பா பண்ணிட்டார், நீ யார் என்ன கேள்வி கேட்க, நீ அதை பண்ணிட்ட, நீ யார் என்ன கேள்வி கேட்க அப்படின்ற பசங்க தான் இன்னைக்கு. இந்த அரசு விடுதியினுடைய கண்காணிப்பாளர் ரேவதி கிட்ட நம்ம ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வீடியோ கூட ரொம்ப இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க தானே கண்காணிப்பாளர், நீங்க தானே பார்க்கணும், இந்த குழந்தைங்க இவ்வளவுதான் இருக்கு, இது கூட உங்களால பார்க்க முடியலன்னா, இல்லைங்க எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த சிறுமிக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது, நான் நேத்துல இருந்து சாப்பிடல, நான் மயக்கடிச்சு விழுந்துருவேன் விட்டா அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதுவே அவங்களுடைய சொந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா அப்படி சொல்லி முதல்ல போய் சட்டை பிடிச்சிருப்பாங்களா மாட்டாங்க. அவங்க தான் சொல்றாங்களே மேம், நேத்துல இருந்து சாப்பிடலங்க, நான் மயக்கடிச்சு விழுந்துருவேன். அது உங்க தப்பு இல்லையே. இப்போ கீதா ஜீவன் மேம் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல. எல்லாத்துலயும் சொல்றது வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உடனே அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் எனக்கு நினைக்கிறீங்க. உடனே அரெஸ்ட், இதுதான் எல்லாருமே சொல்றோம். அரெஸ்ட் பண்றதே ரொம்ப பெரிய சாதனையா இருக்கு. இன்னைக்கு வந்து போக்சோ வழக்கு பாய்ந்தது, இந்த மாதிரி தவறு செய்தவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார்ன்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. இன்னைக்கு தவறு செய்யறது எல்லாமே இன்னைக்கு மனிதர்களா மட்டும்தான் இருக்காங்க. ஆண்கள் இவ்வளவு செய்தாலுமே பல ஆண்கள் கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு எங்க போச்சு, நான் என்னுடைய உடலை மறைக்கிறதுக்காக துணி போடுறேன், ஆனா அது மேல நான் ஏன் ஷால் போடலன்னு சிலர் கமெண்ட் பண்றேன். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, சில பேருக்கு வந்து பெண்ணுன்னு இருந்தாலே நான் பண்ணிடுவேங்க அப்படின்னு இருக்க ஆண்கள் கிட்ட என்ன பண்ணாலும். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம், தாம்பரத்துல ஒரு அரசு விடுதியில 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமிய கால்கள் உடையிற அளவுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அந்த விடுதியினுடைய கண்காணிப்பாளர். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீடைல்டா சொல்லுங்க. இப்போ நடக்கிற இன்சிடென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண் பிள்ளைகள் ஒரு காலகட்டத்திலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க வந்துட்டு சொசைட்டில சேஃபா இருக்க மாட்டாங்க, ஸோ நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்க அனுப்பாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் இங்கே தான் அவங்க சேஃபாக இருப்பாங்க, வெளியே எங்கேயும் அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஸோ படிக்க அனுப்பலாம், அவங்களுக்கான எஜுகேஷன் கொடுத்துடலாம். ஸோ அவங்கள அவேர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு அங்கே சேஃப்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் கொல்கட்டா ஆர்ஜி கேர் கேஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் கேஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், பொள்ளாச்சி கேஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாமே கேம்பஸில் நடந்தது ஆக்சுவலி. ஓகே, இன்னும் ஸ்ரீமதி கேஸ் என்னாச்சுன்னு நமக்கு தெரியல இல்லையா, கேம்பஸில் நடந்தது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கு அப்புறம் நிறைய இந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை பாஷ் கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நிறைய எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் போது எங்களுக்கு நடந்திருக்குங்க, கேம்பஸில் டீச்சர்ஸ்னாலே நடந்திருக்கு, ப்ரொஃபஸர்ஸ்னாலே எங்களுக்கு நடந்திருக்கு, கேம்பஸில் வேலை செய்கிறவங்களால எங்களுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்மளால அதுக்கப்புறம் நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சது இல்லையா. அதை தாண்டி இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இல்லைங்க நீங்கள் சிட்டியை நோக்கி படிக்க வரீங்களா, இல்லை சிட்டியை நோக்கி நீங்கள் வந்துட்டு வேலை செய்ய வரீங்களா, உங்களுக்கு அதான் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் நாங்கள் கட்டி வச்சிருக்கோம், ₹1 கூட நீங்கள் பே பண்ண வேணாம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறணும் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக தான் இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோன்ற ஒரு ரீசனை தான் இன்னைக்கு காமிக்கிறாங்க. அதை நம்பி மட்டும்தான் எஸ்பெஷலி ஊர் சைடு இருந்து வரவங்க, சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க, குழந்தை எப்படியா படிச்சுட்டா போதுப்பா வாழ்க்கையில், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்
கவர்மெண்ட் ஹாஸ்டல், அங்கேயே சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. குழந்தை படிச்சுட்டு ஒரு நிலைக்கு போயிடுவா, நம்மள மாதிரி இருக்க மாட்டா. படிப்பு தான் எல்லாமே அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ ஊர் சைடு இருக்கவங்களும் இருந்தாலும், ஒரு சின்ன கிராமத்துல இருக்கவங்களா இருந்தாலும் இன்னைக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. அதனாலதான் இந்த 13 வயது சிறுமியோட பேரண்ட்ஸும் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்த அவங்க சிங்கிள் பேரண்ட் தான். சிங்கிள் பேரண்ட். கள்ளக்குறிச்சியில இருந்து வந்த பெண், அவங்க அப்பா இறந்துட்டாரு கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்களும் வேலைக்கு போற காரணத்தினால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விமென்ஸ் ஹோம் தாம்பரத்துல சானிட்டோரியம்ல இருக்காது, அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இதுல கொடுமையே என்னன்னா, அந்த பொண்ணு அங்க சேர்ந்தே 5 நாள் தான் ஆச்சு. 5 நாள் தான் ஆச்சு அந்த பொண்ணு. ஓகே, இது முதல்ல எப்படி இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரோம்பேட் அரசு மருத்துவமனையில வந்துட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அதுதான். அங்க பரிசோதிச்ச மருத்துவர்கள் கேட்கும் போதுதான் இந்த பெண் சொன்ன விஷயம் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா அதிர்ச்சியா இருக்கக்கூடியது. ஏன்னா கால் உடையிறது எங்க, பாலியல் வன்கொடுமை எங்க, ரெண்டுமே லைக் வேற கட்டமான எக்ஸ்ட்ரீம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நடந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நான் உள்ள வந்து படுத்துட்டு இருந்தப்போ யாரோ முகமூடி போட்டுட்டு உள்ள வந்தாங்க. அந்த பெண் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் ஜீன்ஸ் பேண்ட், கட்டம் போட்ட சட்டை. இதுதான் அந்த பெண் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம். அப்ப எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கும் அந்த குழந்தை மனசுல? ஏன்னா அதான் அந்த பெண் அங்க கத்தக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து வாய் கண்ணு எல்லாமே அந்த இடத்துல மூடி இருக்காங்க. இல்ல அப்படின்னு வந்து பெண்ணுடைய கால்கள் ரெண்டுமே உடைக்கப்பட்டிருக்கு, வளைச்சு முறுக்கி அந்த இடத்துல எவ்வளவு துடிச்சு. என்ன மேம் காமவெறி பிடிச்சவங்க? காம கொடுரன், காம வெறி தான். இதே தானே நமக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லி கேங்ரப் கேஸ் என்ன ஆச்சாங்க, காலை உடைச்சு இதை பண்ணி எல்லாமே பண்ணி கொல்கட்டா கேஸ்லயும் கால் உடைக்கப்பட்டிருந்ததா இல்லையா அந்த இடத்துல? என்னோட கேள்வி என்னன்னா, ரேப் பண்ணதுனாலதான் கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா இவங்க எப்படி கீழே விழுந்து அடிபட்டு அவங்களுக்கு கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க? அப்படிதான் அங்க கொண்டு போய் எனக்கே ஷாக்கிங் இதை கேட்கும்போது. அப்ப விடுதியில இருக்கிறவங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா? அடுத்த கட்ட விசாரணை அதை நோக்கி தானே இருக்க போகுது. இந்த இடத்துல வேற யாருக்கா இருக்கா இதே மாதிரி இவனால அந்த பெண்கள் வேற ஏதாவது அங்க தங்கியிருக்க பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்துதான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இங்க கால் முறிவு ஏற்பட்டது, கால்கள் உடைஞ்சுதான் வந்து இந்த பெண் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க. இது கேட்டு அதிர்ச்சியான மருத்துவர்கள் உடனே சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கால் ரெண்டுமே உடைக்கப்பட்ட நிலையில இருந்ததுனால மேற்படி சிகிச்சைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த பெண்ணை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அனுப்பி வச்ச உடனே தான் அப்புறம் அந்த பெண் சொன்ன அடையாளம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிசிடிவி மெயின் ரோல் திரும்பாங்க. அந்த சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது தான் அங்க காவலாளியா இருந்த 50 வயது கூடிய பர்சன் மேத்யூ, 13 வயது குழந்தை கிட்டத்தட்ட தான் பொண்ணு வயசு தானே, அதை விட கூட அதிகமா அந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் நடக்குது இன்னைக்கு. ஏன்னா நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஜுவனேலுமே இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் ஆகுறாங்க பண்றாங்க. அதே மாதிரி 50 வயசு 60 வயசு 70 வயசுமே இந்த இடத்துல ரிப்போர்ட் ஆகுது. ரீசெண்டா எடுத்துக்கிட்ட எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த வயசு இருக்கக்கூடியவங்களும் இந்த இடத்துல பண்றாங்க. இவரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை அரெஸ்ட் பண்றாங்க சிசிடிவியை வச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் எல்லாம் விசாரிக்கும் போது இந்த பெண் விடுதியில இருக்கும் போது ஒரு 5 நாள் தான் ஆயிருக்கு. கூடவே விடுதியில இருக்க மத்தவங்க கிட்டயும் இந்த விசாரணை தொடருது. இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா, இன்னும் யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லா விசாரணையும் இதுவாகி திரும்ப இது எப்படி இப்போ எல்லாரும் கேட்குறாங்க சிசிடிவி வச்சு மட்டும் தான் டிசைட் பண்றாங்க இல்லை அந்த பெண்ணுக்கிட்டையும் கேட்கப்பட்டதான்னு. அந்த பெண்ணுக்கிட்டையும் கேட்கப்பட்டது. அதாவது அடையாள அணிவகுப்பு, அங்க வந்து இந்த மாதிரி சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நிறுத்தி வைத்து அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டுட்டு வந்து அந்த பெண்ணை கிட்ட அங்கே அடையாளம் கேட்குறாங்க. திரும்ப அந்த பெண் சொன்ன வார்த்தை கட்டம் போட்ட சட்டை, ஜீன்ஸ் பேண்ட், இதுதான் முகமூடின்னு வச்சு இந்த அடையாளங்கள், பெண் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்த அடையாளங்கள் பிளஸ் சிசிடிவில ரிப்போர்ட் ஆன விஷயங்கள், இது எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு இந்த மேத்யூ அப்படிங்கிற பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு சேலையூர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. போக்சோ அப்புறம் சிறார் பாதுகாப்பு சட்டம் இது எல்லாத்துலயும் இன்னைக்கு போக்சோ கேஸ் போட்டு அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு. மேம் இந்த மேத்யூவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது என்னுடைய அப்பா ஃபேஸ் எல்லாம் காட்டக்கூடாது பிரஸ்ல அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் அதை பார்த்தீங்களா? இது அதுதான் இது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, இப்போ அப்படிதான் ஆயிட்டாங்க. குழந்தைங்க தப்பு பண்ணா பேரண்ட்ஸ் ஏன் பசங்கப்பா, என்ன தப்பு பண்ணாலும் ஏன் பசங்க தான் ஒரு விஷயம் அங்கே தேவையில்லாத இடத்துக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுனால மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு ஓகே என்ன பண்ணாலும் நம்ம வீட்டில் ஒத்துக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. சில பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பசங்க என்ன ஆயிடுது இந்த இடத்துலனா, அதை பார்த்து லைக் they'll be used to it. அப்பா பண்ணிட்டார், நீ யார் என்ன கேள்வி கேட்க, நீயே அதை பண்ணிட்ட, நீ யார் என்ன கேள்வி கேட்க அப்படின்ற பசங்க தான் இன்னைக்கு போற பசங்க தான் ஜாஸ்தி. அதை விட்டு ஐயோ அப்பா இப்படி பண்ணிட்டார், இப்படி தப்பு பண்ணிட்டார், நம்ம திருந்தி வாழணும் அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பிரஸ்ல கேமராலாம் எடுக்கிறாங்க, அந்த கேமராலாம் வந்து ஆட்டி விட்டு உடைச்சி அந்த மாதிரி எல்லாம் கராகல பண்ணியிருக்காரு. ஆமா அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை தாண்டி தமிழ்நாடு மினிஸ்டர் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் கீதா ஜீவன் சொன்ன விஷயம், இது எல்லாமே எப்படி ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அது பெருசா அரசியலாக தான் பார்க்கப்படுது. எஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் சில கேசஸ்க்கு தேவைதான், பட் அது எதுக்காகனா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் வழங்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அதை வச்சு அரசியல் பண்றதுக்கோ இல்லை வந்து அதை வச்சு இல்லைங்க என்ன நடந்தாலும்
இல்லைங்க கரெக்ட். நாங்க வந்து ரொம்ப சேஃபா தான் இருக்கு, இந்த வேர்ல்டு ரொம்ப இதுவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விமன் ஹாஸ்டல் அப்படின்னா அங்க கண்டிப்பா எல்லாரும் விமனா தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இப்ப எல்லாம் கேட்கலாம் காவலாளிங்க அது கூட விமனானு. காவலாளியோட வேலை என்ன? கேட்டை தாண்டி உள்ள வரக்கூடாது தானே? கேட்டை தாண்டி ஏன் உள்ள வந்தாரு? அதுவும் அந்த ரூம்குள்ள போற அளவுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல. செக்யூரிட்டி அதெல்லாம் கொஞ்சம் சில பேர் நியாயமா கேள்விகள்லாம் இங்க கேட்பாங்க. செக்யூரிட்டி எப்படிங்க விமனை போடுறது? என்ன இருந்தாலும் லைக் ஃபிசிக்கலி மென்னு வந்துட்டு ஒரு அடிக்கிறது ஆகுமா இப்படி ஆகுமாலாம் நிறைய வரிசையா அடுக்குவாங்க அந்த இடத்துல. அடுக்குனாலும் காவலாளின்றவங்க கேட்டை தாண்டி உள்ள போகக்கூடாது. இன்னைக்கும் எவ்வளோ விமென்ஸ் காலேஜஸ் இருக்கு, இன்னைக்கும் எவ்வளோ வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. நம்ம அங்கெல்லாம் பாக்குறோம். எல்லா செக்யூரிட்டிஸ் உள்ள அலோவ் பண்ணுறாங்களா? கிடையாது. அதே மாதிரி ஒரு விமென்ஸ் ஹாஸ்டல் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று இப்போ நானுமே ஒரு காலேஜ்ல படிக்கும்போது ஒரு ஹாஸ்டல்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு மென் சும்மா அந்த ரிப்பேரிங்க்கு வர்றதுனா கூட அந்த இடத்துல எல்லா ஃப்ளோரையும் வந்து செக் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா. விமன் எல்லாம் இருக்காங்களா, விமன் வந்துட்டு அங்க யாரும் வாஷ்ரூம்ல இல்ல ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம, அது இல்லாம மோஸ்ட்லி அந்த லீவ் விடுவாங்கல்ல, யாருமே இல்லாத அப்படி யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா கூடவே ஒரு வார்டன் போவாங்க அந்த இடத்துல. கண்டிப்பா கூட இருப்பாங்க. அது என்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும், பிளம்பிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல சடனா ரூம்ல ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே இருக்கட்டும், கூட ஒருத்தவங்க அங்க சர்வைலன்ஸ்க்கு வைக்கப்படுவாங்க. ஏன்னா அது ப்ராக்டிகலா நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல. அதுதான் ப்ரொசீஜரும் கூட. அப்படி இந்த அரசு விடுதியினுடைய கண்காணிப்பாளர் ரேவதி கிட்ட நம்ம ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வீடியோ கூட ரொம்ப இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க தானே கண்காணிப்பாளர், நீங்க தானே பார்க்கணும், இந்த குழந்தைங்க இவ்வளவுதான் இருக்கு, இது கூட உங்களால பார்க்க முடியலன்னா, இல்லங்க எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த சிறுமிக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது, நான் நேத்துல இருந்து சாப்பிடல, நான் மயக்கடிச்சு விழுந்துரும் விட்டா அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதுவே அவங்களுடைய சொந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா அப்படி சொல்லி முதல்ல போய் சட்டை பிடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இங்க கண்காணிப்பாளர்ன்ற வேலையே ஒருத்தவங்க சொல்லி தெரியறது கிடையாது. இவங்க தான் அந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நமக்கு ஃபேக்ட்ஸ் வெளில வரல ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கத்திரக்கூடாதுன்னு காலை உடைச்சாங்கன்றது மட்டும் தான் இருக்கு. இவன் எப்படி அங்க தப்பிச்சு போனா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யாரு பார்த்தா முதல்ல பார்க்கும்போது அந்த பெண் எந்த நிலைமையில இருந்தாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா ஒரு ஹாஸ்டல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு வார்டன் என்னென்ன கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல கண்காணிப்பாளரா இருந்துட்டு, என்னாச்சு கால் எங்க போய் எப்படி விழுந்து உடஞ்சது, எங்க இருந்து விழுந்தாங்க, 2 கால முறிவு ஏற்படுதுன்னா அப்ப எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தாங்க, வலிக்கு விழுந்தாலும் இந்த மாதிரி நடக்காது. ஒரு சுளுக்கோ ஒரு ஃப்ராக்சரே வச்சுக்கோமே, அது ஒரு காலோ ஏதோ ஒண்ணு இந்த அளவு. ஏன்னா அந்த பெண் அது நான் கண்டிப்பா 2 கால்னும் போது ஃபுல்லா கட்டு தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்காது, ஏன்னா அவங்க பொண்ணு இல்ல அது. அவங்க பொண்ணு இல்லையோ அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஒரு பொறுப்புல அங்க அமர்த்தப்படுறீங்க? அவங்க சொல்ற பதிலும் அப்படிதான் அலட்சியமா இருக்கு. அது ரொம்ப ஜீவன் சொன்ன மாதிரி நம்ம வாட்ச்மேன் வந்து இதுக்கப்புறம் லேடிஸ் போடுறோம் அப்படின்றாங்க. ஒரு பிரச்சனை நடந்தாதான் அதை நீங்க மாத்துவீங்களா? அதுக்கு முன்னாடியே அதை பண்ண மாட்டேன். எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்குது. அனானிசிட்டில என்னாச்சு? செக்யூரிட்டி இல்ல, கேட் டியூட்டி இல்லைன்னும் போது வெளியாட்கள் யாரும் வாக்கிங் வரக்கூடாது, பார்க்கிங்க்கு ஒரு லாட் கொடுப்போம், அங்கதான் போடணும், ஐடி கார்டு மேண்டேட்டரி. ஒன்னும் இல்ல, சிம்பிளா யோசிச்சுப்போம். இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் கொண்டு போய் அந்த கேட் செக்யூரிட்டி கிட்ட ஒரு குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வரதுனா எவ்வளவு கஷ்டம்? கஷ்டமா இல்லையா? ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போகும்போது மேண்டேட்டரி ஐடி கார்டுக்குள்ள போகும்போது ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல அதுல. அப்ப இதெல்லாம் மட்டும் எப்படி அலோவ் பண்றீங்க அந்த இடத்துல? முதல்ல ஒரு செக்யூரிட்டினா யார் பெர்மிஷன்? அப்ப அந்த செக்யூரிட்டின்னும் போது அந்த லிமிட்டை சொல்லி கொடுக்காம இருந்ததோட தப்பு யாரோடது? அஸ் அ மென், அஸ் அ செக்யூரிட்டி அவருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இல்ல கண்காணிப்பாளரோட வேலை தானே அது. யாரு அப்ப அது பேரே இருக்கீங்க கண்காணிப்பாளர் அப்படின்னு. யார் என்ன பண்றாங்க, அவங்களோட லிமிட்ஸ் என்ன, அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன, இதெல்லாம் கரெக்டா பார்க்கணுமா இல்லையா? சரி, யார் நீங்க நேர்ல விட்னஸ் பண்ணல, சிசிடிவி இருக்கா இல்லையா? சிசிடிவியை வீக்லி ஒன்ஸ், அது வீக்லி ஒன்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்றது. சரி ஓகே வச்சுப்போம், வீக்லி ஒன்ஸே கூட வச்சுப்போம். அதெல்லாம் நீங்க பார்த்து அதுல இருக்க ஃபால்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுமா இல்லையா? மேம் அவங்க தான் சொல்றாங்களே மேம், நேத்துல இருந்து சாப்பிடலங்க, நான் மயக்கடிச்சு விழுந்துருவேன். அது உங்க தப்பு இல்லையேங்க அந்த இடத்துல. இப்போ கீதா ஜீவன் மேம் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல. எல்லாத்துலயும் சொல்றது இதுதான். வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உடனே அரெஸ்ட் பண்ணணும். அதான் எனக்கு நினைக்கிறீங்க உடனே அரெஸ்ட். இதுதான் எல்லாருமே சொல்றோம். அரெஸ்ட் பண்றதே ரொம்ப பெரிய சாதனையா இருக்கு. இன்னைக்கு வந்து போக்சோ வழக்கு பாய்ந்தது, இந்த மாதிரி தவறு செய்தவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார்ன்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு இன்னைக்கு. பட் தட் இஸ் அ பேசிக் திங். அகைன் அந்த பேசிக் திங்கை பண்ணா மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அடுத்த கட்ட நியாயம் தான் அச்சீவ்மெண்ட் இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது எவ்வளவோ நடக்குது தொடர்ந்து ஹாஸ்டல்ஸ்ல. இது எவ்வளவோ இந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நம்ம மாத்துறோம். ஏன்னா இது எப்படி ஆகணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் தான் எப்பவுமே கான்செப்ட். அதை தாண்டி ஆஸ் பர் ஒரு தவறு நடந்துடாம இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அது ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துல. எந்த ரூல்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணாதனால தானே தவறே நடக்குது இங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. இந்த பெண்ணுக்கு இப்போ அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். தான் பெண் படிக்கணும், படிச்சு ஒரு இடத்துக்கு போகணும், தான் தான் வேலை செய்யறான்னு தனியா இருக்க, இங்க இருந்தா என் பொண்ணுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு தான் அவங்க அம்மா நினைச்சிருந்தா அவங்க வீட்டிலே வச்சு காலைல டு ஈவினிங் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகலாம், இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். சேஃப்டி கிடையாது என் பெண்ணுக்கு, சிங்கிள் பேரண்டா இருக்க, இந்த சொசைட்டி சில விஷயங்களை யோசிச்சு தான் அவங்க கொண்டு போயே ஒரு ஹோம்ல சேர்த்திருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் நடத்துற ஒரு ஹோம். எவ்வளவு சேஃபா இருக்கும் நாங்க சேர்த்திருக்காங்க.
நடந்த விஷயம். நம்ம இந்த மணிப்பூர் பிரச்சனையா எடுத்துப்போம், ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை எடுத்துப்போம், பொள்ளாச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி, இதுல எல்லாத்தையும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. பட் இப்போ வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே இந்த பாலியல் வன்கொடுமை சிறுமிகள் மீதும் பெண்கள் மீதும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு வலுவான கடுமையான சட்டமே இல்லையா அப்படின்ற ஏக்கம் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்குமா? இதுக்கு எப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? சட்டம் இல்லைன்னு இல்லை, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றவாளிகள் குறையறாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா நமக்கு எந்த லெவல் ஆஃப் தண்டனைகள் இருந்ததுன்னு ஆல்ரெடி இருக்க லாஸ் நிறைய இருக்கு, தண்டனைகள் நிறைய இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் பார்க்கணும்னு இருக்கு. ஏன்னா இதுலயுமே மேத்து வந்தால் அன்னைக்கு மதுபோதையில் இருந்தான்றதும் விஷயமா இருக்கு. என்னுடைய அடுத்த கேள்வி அதான் இருந்தது. என்னன்னா வந்து இந்த பாலியல் வழக்கு குற்றங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே மோஸ்ட் ஆஃப் த குற்றவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா போதையில இருந்தேன் அப்படின்றாங்க. இந்த ஆர்ஜிகர்லயும் வந்து அவர் போதையில இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்ப இவரும் அதான் சொல்லியிருக்காரு. அப்ப போதை பொருள் வந்து ஒரு தவறு செய்வதற்கோ ஒரு குற்றத்தை செய்வதற்கோ தூண்டுதலா இருக்கா? எக்ஸம்ஷனா எடுக்க முடியாது, எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க பலவந்தாங்கல்ல ஒரு பெண் காவலருக்கு நடந்த விஷயம் நம்ம பார்த்திருப்போம். வந்து ஒரு ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கேட்கும் போது இன்னும் போதையில இருந்துட்டாங்க. இல்ல எனக்கு புரியல, போதையில இருந்தாலும் அவங்க பொண்ணுன்றது தெரியுது, பெண்ணதான் போய் ஹராஸ் பண்ண போறோம்ன்றது தெரியுது, என்ன ஒரு காஸ்க்காக என்ன இன்டென்ஷனுக்காக நம்ம போறோம்னு தெரியுது. அது எல்லாமே அங்க இருக்கா இல்லையா? ஓகே, அப்புறம் எப்படி அதை தாண்டி வந்துட்டு நீங்க இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியாம போயிடும் அந்த இடத்துல. இல்லைங்க நான் போதையில மயங்கிட்டேன், அது கான்செப்ட் என்ன? இன்னைக்கு 3 விஷயம் இங்க பெரிய காசா இருக்கு இந்த இடத்துல. 1 லைக் ஆல்கஹால், 2வது ட்ரக், 3வது பான் வீடியோ அடிக்ஷன். இது 3 தான் இன்னைக்கு ஒரு பெரிய ரீசனாவே இருக்கு இந்த இடத்துல. வயசு வித்தியாசம் இல்லாம, உறவு முறை தெரியாம, யாருன்னு தெரியாம, 2 நாள் முன்னாடி ஆமா உறவு முறை தெரியாம, எதுவுமே தெரியாம அந்த இடத்துல. இன்னொன்னு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்ற எல்லாம் வாழ்றவங்க தான் அந்த இடத்துல. அப்புறம் இது 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 எப்படி சொல்றதுன்னா, அப்படி ஃபேமிலி இருக்கு, எல்லா விஷயமும் அங்க வந்து கிடைச்சும் அதை தாண்டி ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னா, அப்ப மிருகங்கள் கூட சொல்லுவாங்கல்ல, ஓகேங்க அது கரெக்டா இருக்கும், அதை தாண்டி எங்கேயும் போகாதுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் தவறு செய்யறது எல்லாமே இன்னைக்கு மனிதர்களா மட்டும்தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஆண்கள் இவ்வளவு செய்தாலுமே பல ஆண்கள் கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு எங்க போச்சு, நான் என்னுடைய உடலை மறைக்கிறதுக்காக துணி போடுறேன், ஆனா அது மேல நான் ஏன் ஷால் போடலன்னு சிலர் கமெண்ட் பண்றாங்க. எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. ஏன்னா சரி வச்சுக்கலாம் அப்படியே, இன்னைக்கு பிறந்த 10 மாசம் குழந்தைக்கெல்லாம் நடக்குது, அது குழந்தை தானே, அதை கேட்ட பதில் சொல்ல மாட்டாங்க, குழந்தை தானே, சரி ட்ரெஸ் தானேங்க. அப்போ எல்லாம் இழுத்து போத்திட்டு கம்ப்ளீட்டா, இப்போ வயசான பாட்டி அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா தெரியும் ஊர் சைடு, அப்படியே இழுத்து போத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்குது அதையே. அப்போ எப்படின்னா, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சில பேருக்கு வந்து பெண்ணுன்னு இருந்தாலே நான் பண்ணிடுவேங்க அப்படின்னு இருக்க ஆண்கள் கிட்ட என்ன பண்ணாலும் அது குழந்தையோ சிறுமியோ லைக் வயதுக்கு வந்த பெண்களோ காலேஜ் படிக்கிறவங்களோ மேரிடோ பால் கொடுக்குற தாய்மார்கள் இன்சிடென்ட் பார்த்துருக்கோமா இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன அப்போ என்னதான் பண்ணணும் பெண் இந்த இடத்துல அப்படின்னா, ஏதோ ஒன்றுத்துல சொல்லுவாங்கல்ல, மூவிலையா சம்திங் ஏதோ ஆர்டிக்கலும் நான் படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். லைக் இல்லைங்க பெண்ணுடைய கற்பை காப்பாற்றணும் இனிமே அப்படின்னா வந்துட்டு எல்லாம் பண்ணி ஒரு இரும்பு லாக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தான் மேபி அந்த சுச்சுவேஷன் வந்தா கூட வரலாம் இல்லையா இன்னைக்கு. ஏன்னா திரும்ப கேட்குற விஷயம் அதுதான், பெண்ணியா அங்கே போகணும், பெண்ணியா அதை பண்ண, அவ கன்சர்ன் கொடுக்காம எப்படி நடக்கும் இந்த விஷயத்துல? காலெல்லாம் ஒரு ஆண் பலுவுக்கு நிகரா ஒரு சிறுமி இருக்க முடியுமா? ஏன் அவன் அமைதியா இருந்தா, ஏன் கூப்பிடல வைக்கலன்னு இவ்வளோ விஷயங்கள் கேள்விக்கிற. நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா நடக்கும் போது எங்கேயாவது கால் லைட்டா கிராம்ப் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நடக்க முடியுமா நம்மளால? அதை தாண்டி உயிரே போயிடும். இப்போங்க கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு, அப்ப அந்த சுச்சுவேஷன்ல இந்த பெண்ணால் எப்படி தப்பிச்சு போக முடியும் அங்கேருந்து? இதெல்லாம் இது எப்படி தெரியுமா இருக்கும்? எங்கேயோ படிக்கும் போது உட்காந்து விமர்சனம் பண்ணுவாங்க, தான் வீட்டுல யாருக்கா ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அப்ப கொந்தளிப்பாங்கல்ல அந்த விஷயம். அதுதான் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா தான் வீட்டுல இருக்க பசங்களை கரெக்டா வழி நடத்துவாங்கல்ல அந்த இடத்துல. நம்ம இப்ப குற்றவாளி மேத்யூ மேல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவோம்? போக்சோ போட்டாச்சு, மினிமம் 20 years பனிஷ்மெண்ட், மினிமம் போக்சோ 10 to 20 மினிமம் பனிஷ்மெண்ட் இந்த இடத்துல. மேக்ஸிமம் அவர் இன்னும் வரணும் அடுத்தது. இதே மாதிரி நேச்சர்ல முன்னாடி இன்வால்வ் ஆயிருக்காரா, பிளஸ் வந்து அந்த இன்னும் பெண்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்றது எல்லாமே வச்சுதான் இன்னும் இதுல என்னென்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போதா, எஃப்ஐஆர் ஆல்டர் செய்யப்பட போதா, அது எல்லாமே நமக்கு தெரிய வரும். இந்த தாம்பரம் 13 வயது சிறுமி பாலியல் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க, பல தெரியாத தகவல்களை பத்தி ஷேர் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste Daily. Taste the Daily.